திராவிட கட்சியும் திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் தான் தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இதற்கு இடையில ஒரு 15 ஆண்டு காலமாகவும் 10 ஆண்டு கால கட்சி பணியிலும் 15 ஆண்டுகளும் களப்பணியிலும் இருக்கக்கூடியதான் சீமான் அண்ணன் அவர்கள். இவரோட கருத்துகள் என்ன, இவர் என்ன மக்களை கொண்டு வர பார்த்தீங்கன்னா தமிழ் தேச அரசியல். தமிழ் தேச அரசியல் என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய கேள்விகள் இந்த மாதிரி எழுந்துகிட்டே இருக்கு. முக்கியமாக இப்போ உள்ள இளைஞர்கள், ஏன்னா விஜய் அவர்கள் நடிகராக இருந்து இப்போ கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சார்ந்து அவர் ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே தொண்டர்களாக மாற ஆரம்பித்தாங்க. அவங்க சில அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக சீமான் அவர்கள் வெளியிடக்கூடிய காணொலி, பிரஸ் மீட் எல்லாமே பார்க்குறத நானும் கவனிச்சிருக்கேன். விஜய் அவர்கள் அரசியல் ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் அரசியல் காலத்தை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கூர்மையான விஷயங்கள் என்ன, அரசியல்னா பேசிக்ஸ் என்ன, இப்போ என்னென்ன மக்களுக்கு தேவைப்படுது, மக்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட யூடியூப் சேனலில் சீமான் கொடுக்குற பேட்டியில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கொடி எப்போவுமே இருக்கும். இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் கம்யூனிஸ்டோட கொடி இருக்கும். ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு 10 to 9 ஆண்டு காலமாக எங்கே எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் நாம் தமிழர் கட்சியோட கொடியை பார்க்க முடியும்.